பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 26ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 30 verses 8 and 9. மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அல்லேலூயா. கர்த்தருடைய இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். அருமையான ஒரு ஜெபம். இந்த 30ஆம் அதிகாரம் ஆகூரின் உபதேசங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஞானமுள்ள வார்த்தையை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். என்ன வசனம்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஜெபமாக இது காணப்படுகிறது. மாயை பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்துங்க ஆண்டவரே. நான் மாயையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. ஒரு ஃபால்ஸ்ஹுட் லைஃப், ஒரு ஹிப்போக்ரட்டிக்கல் லைஃப் நான் வாழக்கூடாது ஆண்டவரே. அதே மாதிரி பொய் என் வாயிலேருந்து வரக்கூடாது ஆண்டவரே. இது ரெண்டுத்தையும் என்னை விட்டு தூரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். எவ்வளோ அழகான ஒரு ஜெபம். நம்மளும் எத்தனையோ விதமாக ஜெபிக்கிறோம். ஆனால் வசனங்களை வச்சு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னா வசனங்களில் பார்த்திங்கன்னா நல்ல அருமையான ஜெபங்கள் இதில் கொடுக்கப்படுகிறது. மாயையையும் பொய் வசனிப்பையும் என்னை விட்டு தூரப்படுத்தும். நான் மாயையான ஒரு வாழ்க்கை அனுபவத்தில் நான் போகக்கூடாது. மாயைனா என்னது? நம்ம வெளியில் ஒரு மாதிரியும் உள்ள வேறு மாதிரியும் இருக்கிறது மாயையில். நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே எல்லா இடத்துலையும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் மாயையான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அதை என்னை விட்டு தூரப்படுத்திடுங்க. அதே மாதிரி பொய்யான வசனங்கள், பொய்யான வார்த்தைகள் என் வாயிலேருந்து வர வேண்டாம் ஆண்டவரே, அதுக்கும் என்னை தூரப்படுத்துங்க அப்படின்னு அவர் ஜெபிக்கிறார். இன்றைக்கி நாமளும் அப்படி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்துங்க ஆண்டவரே. தரித்திரத்தையும் கொடுக்காதீங்க, ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு ஜெபிக்கிறார். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கிறோம்? தரித்திரத்தை எனக்கு கொடுக்காதீங்க ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணுறோம். ஐஸ்வர்யத்தை கொடுக்காதீங்கன்னு ஜெபம் பண்ணுறோமா? நிறைய நேரத்தில் எனக்கு தேவையான இது வேணும் அது வேணும் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அவர் ஜெபிக்கிறது, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. எனக்கு கொடுத்துடாதீங்க, எனக்கு கொடுக்காதீங்கன்னே அவர் ஜெபம் பண்ணுறார். இன்றைக்கி நிறைய பேருடைய ஜெபம் எனக்கு வீடு வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், மெட்டீரியலாக அநேக காரியங்களை குறித்து நம்ம ஜெபிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், எனக்கு அது வேண்டாம் ஆண்டவரே, அது நீங்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறார். எனக்கு வேணும் அப்படின்றது கூட இல்லை, எனக்கு நீங்கள் கொடுத்துடாதீங்க, தரித்திரத்தையும் கொடுத்துடாதீங்க, ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா நான் பரிபூரணம் அடைகிறதுனால நான் உங்களை மறுதலித்து கர்த்தர் யார் என்று நான் சொல்லக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் எனக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டீங்கன்னா, ஒருவேளை நான் ரொம்ப பரிபூர்ணம் அடைஞ்சிட்டேன்னா, எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு ஸ்மார்ட்னஸ் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு மன பெருமை எனக்கு கர்த்தரா அவர் யார் அப்படின்னு சொல்லி நான் உங்களை மறுதலிச்சிடுவேன் ஆண்டவரே. அதனால் எனக்கு அது வேண்டாம், எனக்கு அதை கொடுக்காதீங்க அப்படின்னு ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அதே போல் தரித்திரமும் வேண்டாம். ஏன்னா நான் தரித்திரப்பட்டு ரொம்ப தரித்திரன் ஆயிட்டேன்னா, எனக்கு பசிச்சிருச்சுன்னா நான் என்ன செய்வேன்? திருடிடுவேன் ஆண்டவரே. நான் திருடினா அது உங்களுடைய நாமந்தான் தூஷிக்கப்படும். அதனால் எனக்கு வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், ஐஸ்வர்யமும் வேண்டாம். என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். எனக்கு என்ன படி வச்சிருக்கிறீங்களோ, மை போர்ஷன், அதை அளந்து தாங்க ஆண்டவரே, அளந்து என்னை போஷிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரையே சார்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமேன். நம்ம கெட்ட குமாரனுடைய கதை நமக்கு தெரியும்ல. லூக்கா 10:15 நம்ம பார்க்குறோம் கெட்ட குமாரனுடைய கதை. அப்பா கிட்ட இருந்து அவன் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கெட் மணி வாங்கி அவன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் ஒரு நாள் அவனுக்கு என்ன நினைப்பு வந்துருச்சுன்னா,
அப்பாவுடையதெல்லாம் என்னோட இது தானே, என்னுடைய ஷேரை நான் வாங்கிட்டு போயிடுறேனே, ஏன் இவர்கிட்ட போய் ஒவ்வொரு நாளும் எனக்கு இதை கொடுங்க எனக்கு அதை கொடுங்க அப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் அவன் ஷேர்லாம் வாங்கிட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு அப்பா தேவையே இல்லை. ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குது, எல்லாம் இருக்குது. கடைசியில் இப்போ எல்லாம் காலி ஆகிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ திருப்பி அப்பா தேவைப்படுறாரு, திருப்பி அப்பா கிட்ட வர்றான். அந்த மாதிரி நம்ம லைஃப் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம அப்பா கிட்ட எல்லா நாளும் போகணும். அப்பா கிட்ட போய், அப்பா இன்னைக்கு காலையில் நம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன், இந்த நாளுக்கு வேண்டிய ஆண்டவரே அநேக காரியங்கள் இருக்கா ஆண்டவரே, இந்த நாட்டில் நான் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, எனக்கு நீங்கள் பொறுமை வேணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தில் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, இந்த வேலையெல்லாம் நான் செய்து முடிக்கணும், எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே, உதவிக்கு ஆட்களை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம அப்பா கிட்ட வர்றோம்ல. இது எவ்வளோ நல்ல ஒரு வாழ்க்கை இல்லையா? இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம சில நேரத்தில் மாயையில் போய் நம்ம விழுந்துடக்கூடாது. இன்றைக்கி இந்த உலகம் என்ன மாயையில் போய் விழுந்து கிடக்குதுன்னா, மெட்டீரியலிசம் அப்படின்ற ஒரு மாயை வலைக்குள்ளவை விழுந்து கிடக்குது. அதுவும் விசேஷமாக அமெரிக்காவில் வாழும் பொழுது கொஞ்சம் பணம், கொஞ்சம் நல்ல வாழ்க்கை வரும் பொழுது, எல்லோரும் ஆரம்பகட்ட வாழ்க்கை கொஞ்சம் கடினமான வாழ்க்கை. அதுக்கப்புறமா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சமாக ஆசீர்வதிக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ அந்த ஆசீர்வாதம் வரும் பொழுது நம்முடைய கண்கள் என்ன ஆகுதுன்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஆண்டவரை விட்டு அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகுது. நம்ம ஒரு வீடு வாங்கலாம், சரி கர்த்தருக்கு சித்தமானா நமக்கு ஒரு வீடு இருக்கிறது நல்லது. ஆனால் அந்த வீட்டில் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுறோமா அப்படின்னா இல்லை. இன்னொரு வீடு வாங்கினா நல்லாயிருக்கும், ரியல் எஸ்டேட்டில் பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா நம்மளுக்கு கெயின் கிடைக்குது, இல்லை இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பித்தா நல்லா இருக்குமோ, இல்லை இந்த மாதிரி நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமோ, ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்குன்னு யாராவது சொல்கிறாங்க, உடனே ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமே, இதை பண்ணால் நல்லா இருக்குமே. அப்போ என் கண்கள் என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி நான் அதில் போய் நான் சுற்றி 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 பார்த்து அதில் போய் நம்ம விழுந்து விடுகிறோம். நிறைய நேரங்களில் அந்த தவறுகளை நம்ம ஒவ்வொருத்தருமே செஞ்சுருப்போம். அப்போ நம்ம என்ன ஆயிடுறோம், நம்முடைய கண்கள் தேவனை விட்டு விட்டு ஐஸ்வர்யத்துக்கு பின்னால் போயிடுது. அப்போ என்ன ஆகுது, அதில் இன்னும் கன்னிகள் இருக்குது. ஒரு வீடு வாங்கினா அதில் பிரச்சனை வரும், அதுக்கு டெனண்ட் வைக்கணும், மார்ட்கேஜ் பே பண்ணணும், இனிமேல் அதுக்காக அதிகமாக உழைக்கணும். இப்படியே போய் ஒரு சிக்கலுக்குள்ளே போய் சிக்கி கொண்டு தேவனையே விட்டு விடுகிற அனுபவத்தில் நிறைய வருகிற அநேகரை பார்க்குறோம். ஆனால் தேவன் நம்மளையெல்லாம் அந்த கண்ணிக்கு தப்புவித்தார். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒரு ட்ராப். அந்த மெட்டீரியலிசம்ன்ற ஒரு ட்ராப்பில் போயிட்டோன்னா அது நம்மளை சாட்டிஸ்ஃபையே பண்ணாது. இன்றைக்கி நிறைய பேர் கோல்டில் சாட்டிஸ்ஃபை ஆகிறதே இல்லை, வாங்கிக்கிட்டே இருக்கணும், இல்லை சாரி வாங்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்களா, எந்த காரியம் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, நம்ம கொஞ்ச நாள் முன்னால் தியானிச்சோம்ல, ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுக்குறார். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தண்ணீரை குடித்தா உனக்கு தாகமே இருக்காது. ஆனால் உலகம் நம்மளுக்கு கொடுக்குற தண்ணீர் என்னது, திருப்பி 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 தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது. அது எது வேணா இருந்துக்கிட்டு போகுது, அது திருப்பி திருப்பி தாகம் எடுக்குது. அது ரொம்ப நல்லா இருக்கு, அதை திருப்பி பண்ணணும், திருப்பி செய்யணும், இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதுதான் இந்த பரிபூரணம். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நான் பரிபூரணமே வேண்டாண்டவரே, என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். எனக்கு என்ன தேவையோ, இன்னைக்கு எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு தாங்க. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு காரியம் ஃப்யூச்சருக்குரிய காரியம் இல்லையா? ஃப்யூச்சரை கர்த்தர் ஆண்டவரை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் ஆண்டவர் என்னை நடத்துவாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? என் பிள்ளைங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கு படிப்புக்கு செலவாகுமே, அவங்களுக்கு கல்யாணத்துக்கு செலவாகுமே, இதுக்கு தேவைப்படுமே, அதுக்கு தேவைப்படுமே, அவங்க எங்கே வாழுவாங்க, அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கணுமே, இதுலேயே நம்ம போனோம்னா நம்மளுடைய கர்த்தரோடு நமக்கு இருக்கிற இன்றைக்கி ஐக்கியமே வேறு மாதிரி மாறி விடுகிற அனுபவம். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த ஜெபத்தை நம்ம எல்லாருமா இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எனக்கு பரிபூர்ணமும் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷிங்க. நான் உங்கள் சமூகத்தில் ஒரு நாள் வரணும் ஆண்டவரே. ரொம்ப பிரச்சனை ரொம்ப வேலை செஞ்சு நான் சோர்ந்து போய் ஆண்டவருக்கே டைம் இல்லாமல் என் வாழ்க்கையில் நான் போயிடக்கூடாது. எனக்கு நீங்கள் வேணும் ஆண்டவர். இன்றைக்கி என் சிஸ்டர் அழகாக வர்ஷிப் பண்ண மாதிரி நமக்கு சொத்து, நமக்கு பரம்பரை சொத்து ஜீசஸ் ஏசுதான் நமக்கு சொத்து. மற்ற எதுவுமே இல்லை ஆண்டவரே. நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா போதும். என் வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் எதிர்நீச்சல் நான் போட்டுருவேன் ஆண்டவரே. உங்களை விட்டு மட்டும் நான் பிரிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு பரிபூர்ணமோ
இல்லை மற்ற காரியங்களோ என்னை உங்களை விட்டு பிரிக்க ட்ரை பண்ணுது. இந்த உலகத்தில் அநேக சிற்றின்ப மயக்கங்கள் என்னை உங்களை விட்டு பிரிக்க ட்ரை பண்ணுது ஆண்டவரே. ஒரு பழைய தமிழ் பாட்டு இருக்குல்ல, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய என்ன அழகான ஒரு பாட்டு பாருங்களேன். மண்ணுக்காக, இந்த வெறும் உலகத்துக்காக நான் மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது ஆண்டவரே, உங்களை விட்டுறக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் தான் ஆண்டவரே என்னுடைய சொத்து. ஐ வாண்ட் டு டிபெண்ட் ஆன் யூ லார்ட் எவ்ரி டே. நான் உங்ககிட்ட தான் சார்ந்து கொள்ளணும். எனக்கு எல்லா தேவையும் வரட்டும் ஆண்டவரே, உங்ககிட்ட நான் வரணும். அப்போ தான் ஆண்டவரே நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன். எனக்கு எல்லாமே இருந்துருச்சுன்னா, ஒருவேளை இன்றைக்கி எதுக்கு ஜெபத்துக்கு போனோம், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நான் போயிடுவேன். எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்கள் கரெக்டாக எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இந்த நாளுக்கு வேண்டிய கிருபையை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை சார்ந்து கொள்கிறோம்ல, இந்த அனுபவம் தான் மிகப்பெரிய பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் பிரியமானவர்களே ஹெவன் ஆன் எர்த். நம்ம தேவனோட சஞ்சரிக்கிறோம் பார்த்தீங்களா, தேவனோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதை விட வேறு எந்த அனுபவம் நமக்கு மிக முக்கியம்? ஆண்டவர் நம்மளுக்கு அந்த கிருபையை கொடுப்பாராக. இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?